Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் 1992ல சொன்ன மாதிரி the most valuable thing in the world is trust. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டரா எல்லாருமே ஒரு ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் இன் ஆன்லைன் நியூஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் ரிப்போர்ட்டர்ஸ் டூ இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கான டாபிக். ஸோ இத பத்திய வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள Facebook அண்ட் Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருக்கீங்க. ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர்ன்னு நினைச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ஒரு கரியரா சூஸ் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ஒரு சக்சஸ நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் எல்லாருமே நியூஸ் பேப்பர் அதுதான் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், இந்த பேனர்ஸ் டிசைனிங்கா இருக்கட்டும், இந்த பேம்ப்ளெட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னு சொல்லப்பட்டது. பாஸ்ட்ல இதுதான் யூஸ் பண்ணப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட ஒரு மெசேஜ கன்வே பண்ணணும் அப்படின்னாலும், அதுக்கு இந்த இதுதான் யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ஃபியூச்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா மாறுனதுக்கு காரணம் எல்லாருமே சோசியல் மீடியா அது மட்டும் இல்லாம ஃபோன் எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கிறதுனால, எல்லாருமே மொபைல்ல வர்ற விஷயத்த நம்ப ஆரம்பிச்சுட்டோம். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அதிக ஆர்வத்தோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மோர் டைம அதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒரு ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் திங் இன் த வேர்ல்ட் இஸ் ட்ரஸ்ட்ன்னு சொல்லப்படுற அந்த வேர்ட பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அத நம்ம கெயினும் பண்ணிட்டோம். ட்ரஸ்ட் இன் ஆன்லைன் நியூஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் ரிப்போர்ட்டர்ஸ் டூ இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ ஆன்லைன் நியூஸ ஆ ரிப்போர்ட்டர்ஸ் ஜர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இவ்வளவு நாள் நியூஸ் பேப்பர், நியூஸஸ்லாம் நெறையா நியூஸஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அத விட இன்ஃப்ளூயன்சர் ஒரு யூடியூபரா இருக்கட்டும், இல்ல ஒரு சோசியல் மீடியால ஒரு பிளாகரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே சரி, அவங்க சொல்லப்படுற விஷயத்துக்கு ஆர்வம் அது மட்டும் இல்லாம ட்ரஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ அப்டின்னக்குள்ளயே இது ஒரு வின்னிங் மொமெண்ட் தான். ஸோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷனல் நியூஸ் அவுட்லெட்ஸ் ஆர் லாஸிங் ட்ரஸ்ட். ஸோ ட்ரெடிஷனல் நியூஸ்லாம் லாஸிங் அவங்களோட ட்ரஸ்ட்ட லாஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜர்னலிஸ்ட் சொல்றதெல்லாம் யாருமே அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்றது இல்ல. பிகாஸ் எல்லாருமே பே வாங்குறாங்க. ஒருத்தவங்கள பத்தி தப்பா சொல்றதுக்கு ஒருத்தவங்கள்ட்ட பே வாங்குறாங்க. அந்த மாரி நியூஸ் மாறிட்டு இருக்க டைம்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் கெய்னிங் கிரெடிபிள் கிரெடிபிலிட்டி. ஸோ இன்ஃப்ளூயன்சர் இந்த டைம்ல அவங்களோட கிரெடிபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருந்திருக்கு. அது சான்சஸ் அதிகமா இருந்தத இம்ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. டிஸ்பைட் பிரிஃபரிங் digital news, people are skeptical of news selection algorithms. These are rising trends of news avoidance with a significant portion of people designing from news altogether. ஸோ ஃபியூச்சர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ட்ரெண்டிங்ல இருக்க போகுது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ட்ரஸ்ட்ன்ற ஒரு வேர்ட நம்ம எந்த இடத்துல பில்ட் பண்ணாலுமே அந்த இடத்துல நமக்கு சக்சஸ் தான் இருக்கும். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலுமே சரி, இல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்ன்ற ஒரு வேர்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அத கெயின் பண்றோம் அப்படின்னக்குள்ளேயே பாதி சக்சஸ் 95% ஆஃப் சக்சஸ அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்கறது ட்ரஸ்ட் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஜர்னலிஸ்ட் டூ இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ நீங்க ஒரு ஆன்லைன்ல ஒரு Instagramல ஒரு ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மீம் மூலியமா ஒரு மெசேஜ கன்வே பண்றதா இருக்கட்டும், எல்லாமே டாப் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அததான் ட்ரஸ்ட் நம்பவும் செய்றாங்க மக்கள் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயமும் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர கெரியரா சூஸ் பண்ற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க எஸ்இஓ ஏஐ கில் பண்ணும் அப்படி இப்படின்னு நெறைய நியூஸ் போயிட்டு இருந்தாலும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சக்சஸ நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா தான் இத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ஒரு குட் நியூஸா நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்.
ஸோ நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ட்ரெய்னிங் சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்ன்னு சொல்லலாம், ஃபோக்கஸ் ஆஃப் மைண்ட் சொல்லலாம், மோட்டிவேட்டிவ் ஸ்பீக்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிமோட்டிவேஷன எப்படி ஸ்கிப் பண்றது, அப்படி எல்லாத்தையுமே பத்தி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காவே இருக்கட்டும், அத வந்து ஒரு ட்ரெயின் பண்ணீங்க. ஒரு ட்ரெய்னர் மூலியமா வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து அப்டேட்டா இருக்கீங்கன்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு சொல்றோம்னா, நமக்கு அந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து 4 பேருக்கு வந்து கன்வே பண்ண முடியும். அப்பதான் அந்த கன்வே பண்ற மெசேஜும் வந்து அவங்களுக்கு கரெக்ட்டான விதத்துல போய் சேரும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் நெறைய ஃபீல்டு இருக்கு. ஸோ அதுல நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணி, அதுல நீங்களும் வந்து சக்சஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு குரோத் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து நீங்க வந்து இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய பேர் வந்து டிமோட்டிவேட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டிமோட்டிவேஷன்லாம் நீங்க கண்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால வந்து எதையுமே வந்து சக்சஸ நோக்கி போ முடியாது. ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவ் வேல வந்து திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க. அது மட்டும் இல்லாம அப்டேட்டா இருங்க, அப்கிரேடா இருங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து அப்டேட்டா இருக்கீங்களோ, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர் ஆஃப் உங்களோட கெரியரா இருக்கட்டும், உங்களோட ஃபியூச்சர்க்கா இருக்கட்டும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்கமிங் வேர்ல்டு வந்து ஃபுல்லா வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கிறதுனால, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ்ல வந்து அப்டேட்டா இருக்கீங்களோ, அது மூலியமா தான் உங்களால வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ நீங்க என்னோட சேனல் விக்னேஷ் ஜிய வந்து ஃபாலோ பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் வந்து நியூவா வர அப்டேட்ஸ் அண்ட் அப்கிரேடேஷன் எப்படி பண்றதுன்றத வந்து நான் டெய்லி வந்து வீடியோவா போட்டு உங்களுக்கு வந்து டிப்ஸா குடுத்துட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லெவல்ல வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்றீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள Facebook அண்ட் Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் நெறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் அப்கிரேடேஷன் எப்படி பண்றது எல்லாத்தையும் பத்தி சொல்லப் போறோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. Tata, bye bye, stay tuned.